ஹலோ ஆல்! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டு குட்டீஸுகளுக்கெல்லாம் இன்னைக்கு லீவா இருக்கும்னு நெனைக்கிறேன். எங்க வீட்டு குட்டி பையனுக்கும் இன்னைக்கு லீவு தாங்க. ஸோ, அதனால எழுந்திரிச்சதே காலையில ஒரு 7:30க்கு மேல தான் எழுந்திரிச்சேன். என்னுடைய நாள் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் காஃபியோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா, எனக்கு பிளாக் காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரெயினே வந்து ஆக்டிவா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து என்னால வேலைகள் கன்டினியூவா பண்ண முடியும். வேலை பார்க்குற இடத்துலலாம் நெறைய பாலிடிக்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க சமாளிச்சிருக்கீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கும் இந்த மாரி பாலிடிக்ஸ்லாம் நெறைய வந்திருக்கு. நானும் சமாளிச்சிருக்கேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாலிடிக்ஸ் பண்ணி, குரூப்பிசம் பண்ணி, ஒரு எம்ப்ளாயிய வேலைய விட்டு எடுக்கிறத கூட கண்ணால நான் பார்த்துருக்கேன். ஸோ, இதெல்லாம் சரியா? அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதனால நீங்க எந்த அளவுக்கு சஃபர் ஆயிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் சொல்றது என்ன தெரியுங்களா? சக எம்ப்ளாயி மேல என்ன கோவம் இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசி தீர்த்துக்கணுங்க. அத விட்டுட்டு அவங்கள வந்து வேலைய விட்டு காலி பண்ணணும்னு நினைக்கிறது, அவங்கள பத்தி தப்பு தப்பா மேலிடத்துல சொல்லிக் குடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவங்க தவறு பண்ணியிருந்தாங்கன்னா சொல்லலாம். ஆனா அவங்க பண்ற சின்ன சின்ன தப்ப கூட ரொம்ப மிகைப்படுத்தி, அவங்கள வந்து எப்படி வெளியில அனுப்பலான்ற ஒரு நோக்கத்தோட செய்றாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா வந்துட்டு நான் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு கம்பெனில வேலை பார்த்தப்போ, இந்த மாரி பொண்ணுங்களே சேர்ந்து இந்த மாரி பண்றதெல்லாம் நான் நெறைய பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் சொல்றேன். அந்த வேலைக்கு வர்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சில கனவோட வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில கமிட்மெண்ட் இருக்கும். அவங்கள நம்பி ஒரு குடும்பமே இருக்கும். அத பத்தி எதுவுமே தெரியாம, ஆனா நம்ம வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி வெளிய அனுப்புறோம் பார்த்தீங்களா? அது ரொம்ப தவறான விஷயங்க. இந்த மாரி பண்ணும்போது நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயி மட்டும் வெளிய அனுப்புறதா பார்க்குறீங்க. ஆனா கண்டிப்பா கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்றத எல்லாருமே மறந்தர்றாங்க. நான் வந்து தவறு பண்ற எம்ப்ளாயிக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது. தவறே பண்ணாம, காரணமே இல்லாம ஒரு எம்ப்ளாயிய கார்னர் பண்ணி வேலைய விட்டு அனுப்புறாங்க பார்த்தீங்களா? சக எம்ப்ளாயீஸ் அவங்கள தான் நான் சொல்றேன். காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அடுப்பெல்லாம் வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்பப்போ வந்து நான் சமைச்சதுமே இம்மீடியட்டா தொடச்சு கிளீன் பண்ணிருவேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நல்லா சோப்பெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சு கிளீன் பண்ணலாம் அப்படின்றதுனால, ஃபுல்லுமே வந்து கிளீன் பண்ணேன். என்னோட அடுப்பு எல்லா பக்கமுமே பளிச்சுன்னு தான் இருக்கும். ஆனா 2 இடத்துல வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கருப்பு கறையா பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்திரம் விளக்குற லிக்யூட் இருக்கு பார்த்தீங்களா? அத வச்சு நல்லா தேய்ச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் லெமன் இருக்குல்ல, அத வச்சு தேய்க்கும்போது உண்மையிலுமே சூப்பர்பா ரிசல்ட் இருந்ததுங்க. ஃபுல்லுமே அந்த கரை எல்லாமே போயிடுச்சு. ஒன் சைடு உள்ளதெல்லாம். இன்னொரு சைடு உள்ளது மட்டும் தான் கொஞ்சம் இருக்கு. என்னால அத வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்க முடியல. ஸோ அதனால இன்னொரு தடவ நல்லா வச்சு தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வீடியோல காமிக்கிறேன். அந்த கரையும் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஒரு சிலர் வந்து நெறைய வினிகர் அந்த மாரி நெறைய யூஸ் பண்ணுவாங்க. நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஒன்லி 2 ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திரம் விளக்குற லிக்விடு பிளஸ் லெமன். இந்த மாரி வந்து நல்லா தேய்ச்சு இது பண்ணதுக்கப்புறம், நல்லா பியூர் காட்டன் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து தண்ணீல உணர்த்திட்டு, அது மேல அடுப்ப வச்சு நல்லா தொடச்சு எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, அடுப்பு நல்லா கிளீன் ஆயிரும். ஒரு சிலர் வந்து தண்ணிய ஊத்தி ஃபுல்லுமே வந்து அங்கங்க சிதறி, ஒரு மாரி இது பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் அத கீழ துடைக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துரும். அந்த மாரி பண்ணாம காட்டன் துணிய வச்சு நம்ம ரப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலே வந்து அடுப்பு ரொம்ப பளிச்சுன்னு ஆயிருங்க. கையோட சேர்த்து கிச்சன் கவுண்டர் டாப்ல உள்ளதையும் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணியாச்சு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சன் கவுண்டர் டாப்பையுமே நான் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்பப்போ. உங்களுக்கும் நான் நெறைய வீடியோஸ்ல காமிச்சிருக்கேன். ஸோ, இன்னைக்கு வந்து அடுப்பையும் கிளீன் பண்ணிட்டு, அப்படியே வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பையும் கிளீன் பண்ணிறலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் சேர்த்தே கிளீன் பண்ணிட்டுருக்கேன். நான் இதெல்லாம் கிளீன் பண்ணி முடிக்கும்போதே தம்பி தூங்கி எழுந்திரிச்சு வந்தாச்சு. ஸோ, அவன் நின்னு அதெல்லாம் ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தான். எனக்கு வந்து எப்பவுமே சமைக்க போறதுக்கு முன்னதால வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திரம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதெல்லாம் வெலக்கி வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் நீட்டா இருந்தா தான் அடுத்து சமைக்கிறதுக்கே வந்து எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த வேலை எல்லாமே கன்டினியூவா முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அப்படியே பால்கனில போயிட்டு நல்லா காத்தாட நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நானு. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹெல்த்தியா தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண போறேன். என்கிட்ட வந்து ஓட்ஸ் ரொம்ப நாளா வாங்குனது கொஞ்சம் இருந்தது. ஸோ, அத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் ஆம்லெட் தான் ப்ரிப்பேர் பண்றேன். கொஞ்சம் ஓட்ஸ வந்து மிக்ஸியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடரா எடுத்துக்கணும்.
இது வந்து ஒரு நல்ல ரிச் புரோட்டீன் ஃபுட்டுன்னு தான் சொல்லணும். சப்போஸ் நீங்கள் டயட்டு ஃபாலோ பண்ணுறீங்க, டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். 2 எக்கு, ஆனியன், க்ரீன் சில்லி, உங்கள்கிட்ட கோரியண்டர் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து நம்ம வந்து கலக்கிக்கணும். ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக தோசை சட்டியில் வச்சு நம்ம வந்து தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். டேஸ்ட்டு உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இன்னைக்கு டே எனக்கு இப்படி தான் போச்சு. இதே மாதிரி அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல நான் உங்கள மீட் பண்ணுறேன். பாய். See you on the next vlog.